அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் எவ்வளவோ அற்புதங்களை பார்த்துருக்கோம். இப்பொழுது நாம் எந்த அற்புதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், ப்ரொஃபஸர் சிவசங்கரன், பாகிரதி அம்மையார் இந்த தம்பதியர் அமெரிக்காவிலிருந்து மகா பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று இந்தியாவிற்கு வந்து சென்னையில் இறங்கி காஞ்சிக்கு பிரயாணமாகி இருக்கிறார்கள். இவருக்கு சுவாமிகளை தரிசிப்பதிலோ கோவிலுக்கு செல்வதிலோ ஆன்மீக நாட்டத்திலோ எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. கடுமையான நாத்திகவாதி. ஆனால் பாகிரதி அம்மையாரோ மகா பெரியவாளை சேவித்தே ஆக வேண்டும் என்று தீர்மானத்தோடு தன் கணவனை அழைச்சிட்டு வந்திருக்கார். இவரோ அந்த பனியனோடையும் பர்முடாஸோடையும் கையில் சிகரெட்டோடையும் தான் நான் யாராக இருந்தாலும் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கார். இந்த அம்மையார் இவர் வந்தால் மட்டும் போதும்னு இவரையும் அழைச்சிட்டு ஸ்ரீமடம் வந்திருக்கிறார். இதுவரை பார்த்தோம் கடந்த எபிசோடு இல்லையா? இப்பொழுது என்ன ஆகிறது? இவர்கள் நேர ஸ்ரீமடம் வருகிறார்கள். இவர்கள் உள்ளே வந்ததுமே எல்லாரையும் பார்க்குறா. ஆனால் யாருமே இவர்களை வித்தியாசமாக பார்த்ததாக தோன்றவில்லை. இவர்கள் அந்த பெரிய வரிசையில் போய் தங்களை தாங்களே சேர்த்து கொள்கிறார்கள். அப்படி அந்த வரிசையில் நின்றுண்டு இவர் பார்க்குறார். இவர்களை கூட அழைச்சிட்டு வர்றது யாருன்னா அந்த பால்ராஜ். அவர் மிகுந்த நாட்டமுடையவர் நம் சங்கர மடத்தில். அப்படி வந்து இவர்கள் அழைச்சிட்டு அப்படி க்யூவில் நிற்கிறார். இங்கேருந்து இவர் பார்த்தா ஒரு சின்ன பையன் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கார். அது யாருன்னு பார்த்தா புது பெரியவர்கள். அன்று அவர் சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்யும்பொழுது யார் இந்த சின்ன பையன் அப்படின்னு இவர் கேட்டாராம் பால்ராஜ் கிட்ட. இவர் தாங்க புது சாமியை நம்ம பெரியவா தான் இவர் நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவே, இந்த சின்ன பையன்கிட்டலாம் என்னால் நமஸ்காரம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு இவர் அங்கேயும் ஒரு வாக்குவாதத்தை தொடங்குகிறார். இந்த அம்மையாருக்கு ஒரே பதற்றம், பயம், ஏதாவது பிரச்சனை ஆகிட போகிறதோன்னு. தங்கள் முறை வந்ததுமே இந்த அம்மையார் நமஸ்கரிக்கிறார். இவர் செய்யவில்லை. உடனே நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்கன்னு புது பெரியவா கேட்க, நான் அமெரிக்காவில் பிரின்ஸ்டன்லேருந்து வரேன் அப்படின்னு இவர் ஆணவமாக சொல்ல, பிரின்ஸ்டனா? அங்கே தான் நம்ம ஸ்ரீமடத்திற்கு ரொம்ப தேவையான ஒருத்தர் ஜெயராமன்லாம் இருக்கார். ஜெயராமனை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது, எனக்கு ஜெயராமன்லாம் தெரியாது. பிரின்ஸ்டனில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார், அவரை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் பதில் சொல்ல, சுற்றி இருந்தவாளுக்கு ஒரே பதற்றம். ஆச்சாரியாலோடையே இவர் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க, நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்டாராம் அவர். ஆமாம், ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு சொன்னதுமே, உங்கள் ஃபிசிக்ஸில் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆதிசங்கர பகவத்பாதா சொல்லிட்டார் தெரியுமோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஃபிசிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி எங்கேயோ போயின்னு இருக்கு, இவர் என்ன சொல்கிறது அப்படின்னு ரொம்ப ஒரு எகத்தாளமாக இவர் பதில் சொல்கிறார். உங்கள் ஃபிசிக்ஸில் அப்படி என்ன சொல்கிறேள் அப்படின்னு இவர் கேட்டாராம் புது பெரியவா. அப்போது அவர் சொன்னாராம், எல்லாமே ஓர் அணுவிலிருந்து வந்தது, அந்த ஓர் அணுவிற்குள் எல்லா சக்தியும் அடக்கம்னு நாங்கள் ஃபிசிக்ஸில் இப்போ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்னு அவர் சொல்ல, பதிலுக்கு இவரோ, இதை எங்கள் ஆதிசங்கர பகவத்பாதால் சிவசக்தி ஸ்வரூபத்திலிருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆச்சு, அனைவருக்குள்ளும் இருக்கும் பிரம்மம் என்பது ஒன்று மட்டுமே நீ எப்போவோ அத்வைத்தத்தில் சொல்லிட்டாரேப்பா அப்படின்னு சொல்ல, இவருக்கு பதில் சொல்ல முடியாமல் வேண்டா வெறுப்பாக அங்கேருந்து நகர்ந்து வராராம். ஆனாலும் புது பெரியவா சிரிச்சுண்டே பிரசாதத்தை அந்த பாகிரதி அம்மையாரிடத்தில் கொடுத்து, அந்த அம்மையார் வெளில வரும்போது, கொஞ்சம் சும்மா இருக்கக்கூடாதா, அவர்கிட்ட கூட ஆர்கியூ பண்ணுவேலான்னு கேட்க, பின்ன யாரோ சின்ன பையன் அவர் என்ன அவ்வளோ கேள்வி கேட்கிறாருன்னு புது பெரியவர்களையும் திட்டுகிறார். ஏன் இவ்வளவு கடுமை, ஏன் இவ்வளவு கொடுமை அவரிடத்தில் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துடும். இவர்கள் நேர மகா பெரியவாளை தரிசிப்பதற்காக செல்கிறார்கள். மகா பெரியவா பின்னாடி இருக்கார். அவர் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன் முட்டியை மடிச்சுண்டு அப்படி பார்த்துட்டுருக்கார். கண்ணாடி போட்டுருக்கார். அந்த கண்ணாடியின் வழியாக அந்த தெய்வம் ஒரு கண்ணில் தான் பார்த்து வருகிறது, இன்னொரு கண்ணை அப்படி மூடி வச்சுருக்கார். தலையில் ஒரு கிரீடம், பச்சை நிற கிரீடம், அதில் மலர்களை சுற்றி அலங்கரித்திருக்கிறார்கள். அதை அணிஞ்சிண்டு எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துண்டு அருள் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார் மகாசுவாமிகள். அவருக்கு அருகில் ஒரு உதவியாளர். இந்த காட்சியை இந்த சிவசங்கரனும் பாகிரதி அம்மையாரும் பார்க்கிறார்கள். ஓஹோ, இவர் தான் அந்த சாமியாரா அப்படின்னு இவர் பார்த்தார். இப்பொழுது ஒவ்வொருத்தரும் தங்கள் பிரார்த்தனையை, அதாவது மகா பெரியவாளிடத்தில் வைக்கும் பிரார்த்தனையை அந்த உதவியாளரிடத்தில் சொல்ல, அவர் பெரியவாளுடைய செவிகளில் போய் பொறுமையாக சொல்ல, அப்பொழுது பெரியவா பிரசாதம் எடுத்து கொடுக்கிறார். ஏன்னா 100 வயதை நெருங்கி கொண்டு இருக்கிறார் மகான் இல்லையா? இவ்வளோ வயதாக எடுத்தவருக்கு. ஒவ்வொருத்தரும் இப்படி செய்வதை பார்த்து கொண்டிருந்த பாகிரதி அம்மையார் தன்னுடைய முறை வந்ததுமே பெரியவா முன்னாடி போய் கண்ணீர் விட்டு அழறா.
எந்த பிரார்த்தனையும் சொல்லாமல் இதுவரை சொல்லலை, அழுதுண்டு மட்டுமே இருக்கா. அந்த உதவியாளரிடத்தில் இந்த பால்ராஜ் போய், சாமி இவங்க தான் அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்கன்னு நான் சொன்னேனே, அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம், பெரியவாள்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அந்த உதவியாளரும், வாங்க ஒரு கவலையும் இல்லை, பெரியவாள்கிட்ட சொல்லுங்க, உங்கள் பிரார்த்தனையை அவர் நிறைவேற்றி கொடுப்பார், என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை மகா சுவாமிகள் பார்த்து கொள்வார்னு ஒரு நம்பிக்கையை சொல்ல, ஹிதமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த அம்மையார் பொறுமையாக தன்னை தானே தேத்திண்டு கண்ணை தொடச்சிண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். எங்களுக்கு ஒரே ஒரு புள்ள இருந்தான், அமெரிக்காவில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம், ஆனால் அப்பாக்கும் பிள்ளைக்கும் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த வாக்குவாதம் ரொம்ப முத்தி போய் இனிமேல் நான் அந்த வீட்டிலையே இருக்க மாட்டேன்னு அவன் கிளம்பி போயிட்டான். அவன் கிளம்பும்போது அவனுக்கு 12 வயசு பெரியவா. அவன் எங்கே இருக்கானும் தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்கெங்கேயோ தேடிட்டோம், நேபாளுக்கு போயிட்டோம், ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டோம், ஆஸ்திரேலியா போயிட்டோம், இந்தியாவிலையும் தேடிட்டோம், அமெரிக்காலையும் பார்த்துட்டோம், எங்கே இருக்கான் ஒரு தகவலும் கிடைக்கல, அவன் இருக்கானா போய் சேர்ந்துட்டானான்னு கூட தெரியல பெரியவா. அதனாலேயே எனக்கு ரொம்ப மனக்கஷ்டமாக இருக்குது. என் ஆத்துக்காரருக்கும் கடவுள் நம்பிக்கையே போயிடுத்து, நாத்திகவாதியாகவும் மாறிட்டார். நாங்கள் என்ன தான் பண்ணுறது பெரியவா, நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும், வருவானா மாட்டானாவாவது சொல்லுங்கோ பெரியவான்னு கண்ணீர் விட்டு அழறான். இப்போது இவர்கள் என்ன சொன்னாரோ இந்த அம்மையார், இந்த உதவியாளர் பெரியவா காதில் போய் பொறுமையாக அப்படி சொல்ல, அந்த ஒரே ஒரு கண்ணால் கூர்ந்து பார்க்கிறாராம் மகான் அந்த கண்ணாடி வழியாக. அப்படி பார்த்துட்டு இப்படி ஏதோ செய்கை செய்தார் போல் இவர்களுக்கு தோணித்து. உடனே அந்த சிஷ்யர், அருகில் இருந்த அந்த அணுக்கமான சிஷ்யர், உங்கள் பிள்ளை பேர் என்னன்னு சொன்னேள் அப்படின்னு கேட்குறான். என் பையன் பேர் பாலாஜி அப்படின்னு சொல்ல, சரி பிரசாதம் கொடுத்துட்டு இவர்களை அனுப்புகிறார்கள். இவர்கள் அப்படியே வெளியே வரும்போது அழுதுண்டே வரா அந்த அம்மா. ரொம்ப துக்கம் தாங்கலை, தன் பிள்ளையை பற்றின எண்ணம் வந்துட்டே இருக்க, அழுதுண்டே வரார். இத்தனை நேரம் இவ்வளவு கடுமையாக பேசின நம் சிவசங்கர் அந்த சமயத்தில் கொஞ்சம் ஹிதமாக, மனைவியாச்சே இப்போ எதுக்கு அழுதுண்டு வர, நீ போய் மகான்கிட்ட சொன்னால் உடனடியாக அந்த சினிமாவில் மேஜிக் வரா மாதிரி எங்கிருந்தோ காத்துக்குள்ளேருந்து நம்ம பையன் வந்துடவா போகிறான், அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ அழுதுண்டு இவ்வளோ பிரயத்தனப்படுற, எதுக்கும் கவலைப்படாதவா போகலாம் அப்படின்னு கையை போட்டு மேலே போட்டுண்டு அணைச்சுண்டு அப்படி அழைச்சுண்டு போகும்பொழுது ஒரு குரல் பின்னாடி வருகிறது. எந்த சிஷ்யர் பெரியவா கிட்ட இருந்தாரோ அந்த சிஷ்யர் வெளில வந்து, அம்மா அம்மா சத்த நில்லுங்கோ அப்படின்னு சொல்ல, இந்த அம்மையார் திரும்பி பார்க்குறார். டேய் இங்கே வாடா அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட ஒரு பையன் அங்கே வரான். உன்னை பார்க்கறதுக்கு இன்னைக்கு யாரோ வரப்போறா, உனக்கு தேவையானவா வரப்போறான்னு நேத்திக்கு மகா பெரியவா சொன்னாலோன்னோ, அவள் இவாளா பாரு அப்படின்னு கேட்க, அந்த பையன் வந்த அந்த சிறுவன் அப்படி பார்த்துட்டு, ஆமாம் இவங்க தான் என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாராம். அந்த பாலாஜி அப்படிங்கிற சிறுவன் அந்த இடத்தில் அப்படி பணித்த கண்களோடு தன் பெற்றோர்களை பார்க்கிறான். சிவசங்கருக்கு வாயில் வார்த்தைகளே வரவில்லை, அதிர்ச்சிக்கு ஆளாகி அப்படி நிற்கிறாராம். சங்கரான் முதல் முறையாக தன் கரங்களை எழுப்புகிறார். அந்த அம்மையார் ஆனந்த கண்ணீரில் பெரியவாளின் திருப்பதங்களையே நினைத்தார், அலம்பினார் என்றால், இதற்கு மேல் மகானின் கருணையை நாம் சொல்லுவதற்கு வார்த்தைகளும் வேண்டுமா? நம்மால் சொல்லத்தான் முடியுமா? இவர்கள் அமெரிக்காவிலிருந்து வரப்போகிறார்கள் என்பது நம் மகானுக்கு எப்படி தெரியும்? வந்த அந்த சிறுவனை அங்கு தங்க வைத்து நாளை உன் பெற்றோர் வருவார்கள் என்று மகான் சொன்னார் என்றால், அது மகான் திரிகால ஞானி என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு மாபெரும் அற்புதம் இல்லையா? ஆக நாம் ஸ்ரீமடம் சென்று மகானை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கான பிரயாணத்தை, நமக்கான அனைத்து ஏற்பாடுகளையும், நமக்கு தரிசனம் கொடுப்பதற்கான எல்லா அழைப்புகளையும் மகான் அன்றே தீர்மானித்து விடுகிறார். நாம் நினச்சுட்டு இருக்கோம் நாம் போய் மகானை பார்க்குறோம் தரிசிக்கிறோம்னு. மகானின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் மகானின் தரிசனமும் நமக்கு கிடைக்கும், அவரை பற்றிய எண்ணமும் நமக்கு வரும் என்பதில் சற்றும் சந்தேகமே கிடையாது. நம்மை சுற்றியும் சரி, புறத்திலும் சரி, அகத்திலும் சரி, என்றென்றும் மகான் நம்மை கண்டு கொண்டிருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் தவறான சிந்தைகளே நமக்கு என்றும் எட்டாது என்பது நிச்சயமான உண்மை, சத்தியமான உண்மை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்ஷே வாசேதாம் ஹிருதிமே சதா.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.